ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூர்யா மாரி சீரியல்லேருந்து சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாரிக்கு அவங்க மாயாவை பார்க்கும்போதெல்லாம் சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது. இவங்க மாயா கிடையாது, இது தாரா அத்தை தான் அப்படின்னு அவங்க எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் சூர்யா நம்புற மாதிரிக்கே இல்லை மாரி, நீ எப்போவுமே அம்மா நினப்பில் இருந்துட்டுருக்கனால தான் உனக்கு அந்த மாதிரிலாம் தெரியுது. வந்திருக்குது மாயா அம்மா தான். சொல்லப்போனால் அவங்க இந்த வீட்டுக்கு வரவே மாட்டேன்னு சொன்னாங்க. நான் தான் வற்புறுத்தி அவங்கள அழைச்சிட்டு வந்தேன். அதுக்காக அவங்கள இந்த மாதிரிலாம் நீ அவமானப்படுத்துறது நான் விரும்பவே இல்லை. சொல்ல போனாக்கி நீ குழந்தைய காணலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க மேலே பழிய போட்டேல. அப்பமே அவங்க வீட்டை விட்டு போகிறதுக்கு தயாராகிட்டாங்க. ஆனால் நான் தான் அவங்கள போக விடாமல் தடுத்து வச்சிருக்கிறேன். நீ அதனால் அவங்கள போய் தேவையில்லாமல் நீ அவமானப்படுத்தாது அப்படின்னு சூர்யா சொல்லிட்டு போகிறாங்க. ஆனாலும் மாறி அவங்க வந்திருக்குது தாரா தான், ஆனால் அதுக்குள்ளே ஆதாரம் நம்மகிட்ட இல்லை அப்படின்னு ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கும்போது மாரியை பார்க்குறதுக்காக அங்கே மாயா வராங்க. அப்போ மாயா சொல்கிறாங்க, மாரி நான் சொல்கிறது கேளு, நீ நினைக்கிற மாதிரிக்கு நான் தாரா கிடையாதுமா. ஆனால் நீ அந்த தாராவால் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கிற. அதனால தான் உனக்கு என் மேலே ரொம்பவே கோபமாக இருக்குது. நான் அவங்கள மாதிரிக்கு இருக்கிறனால. ஆனால் நீ நினைக்கிற மாதிரிக்கு நான் தாரா கிடையாதுமா, அது நீ நம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்போ மாறி ரொம்பவே எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. என்னம்மா இவங்க நடிச்சுக்கிட்டு போகிறாங்க, ஆனால் இவங்க தாரா தான் அப்படிங்கிறதுக்கு நம்மகிட்ட எந்த ஆதாரமும் இல்லாதனால தானே இந்த மாதிரிக்கெலாம் பேசிட்டு போகிறாங்க. சொல்லப்போனால் வீட்டில் உள்ள அவ்வளோ வரையுமே நீங்கள் நம்ப வைக்கலாம், ஆனால் என்ன நம்ப வைக்க முடியாது, நீங்கள் தாரா தான், அதை நான் கூடிய சீக்கிரத்தில் நான் நிரூபித்து காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறி நினைக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா மாயா மாதிரிக்கு இருக்கிற அவங்கள தான் காட்டுறாங்க. அதாவது உண்மையை சொல்ல போனாக்கி அவங்க மாயாவே கிடையாது அப்படிங்கிற உண்மையை செண்பகவல்லி கண்டுபிடிச்சிருந்தாங்க. இதனால செண்பகவல்லி அவங்க சில ஆட்களை வச்சு அவங்க கடத்தி கூட்டிட்டு வந்துருந்தாங்க. அப்போ செண்பகவல்லியை ஒரு 4-5 ரவுடிங்க பிடிச்சு வச்சிருக்கவும் அந்த இடத்துக்கு பார்த்தோம்னா மாயாவா வராங்க. அதாவது மாயா மாதிரிக்கு இருக்கிற தாரா தான் வராங்க. உடனே செண்பகவல்லிட்ட சொல்றாங்க, நான் தாரா தான் அப்படிங்கறத நீ கண்டுபிடிச்சிட்டேல, இதுக்கு மேலே நீ உயிரோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்போ செண்பகவல்லி சொல்கிறாங்க, சொல்கிறது கேளு, என்னை விட்டுரு, நான் உண்மையை நான் யார்ட்டுமே சொல்லவே மாட்டேன், என்னை தயவு செய்து விட்டுரு, என்னை நம்பி என் குழந்தை வேற இருக்கிறா, என் புருஷனும் கிடையாது உயிரோட, அதனால என் குழந்தைய நான் தான் வளர்க்கணும், அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்கணும், அவளுக்கு என்ன தவிர வேறு யாருமே கிடையாது, அதனால தயவு செய்து என்னை விட்டுரு, உன் கண்ணில் படாமல் நாங்கள் இந்த ஊர்லேயே இல்லாமல் நாங்கள் எங்கேயாவது நாங்கள் கண்காணாமல் இடத்துக்கு போயிருந்தோம், இந்த உண்மையை நான் யாருக்கிட்டுமே சொல்ல மாட்டேன், தயவு செய்து என்னை விட்டுரு அப்படிங்கிறாங்க. விட்டுருன்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளவோ கெஞ்சி அழுதுகிட்டு இருக்கிறாங்க செண்பகவல்லி தாரா கிட்ட. அப்போ அவங்க தாரா சொல்றாங்க, இங்க பாரு, நம்பிக்கை துரோகியை மட்டும் நான் உயிரோட விடவே மாட்டேன், இதுக்கு மேலே நீ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவளை முடிச்சிடணும் அப்படின்னு அவங்க தாரா ஒரு திட்டத்தை போட்டிருந்தாங்க. அதே மாதிரிக்கு பார்த்தோம்னா செண்பகவல்லியை அவங்க முடிச்சிருந்தாங்க. அப்படியே அவங்க கீழே அவங்க தூங்கின மாதிரிக்கு கீழே விழுந்துருந்தாங்க. இதை பார்த்துட்டு தாரா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது அப்போ அவங்க கீழே விழுறதுக்காக போகும்போது தாரா காலத்தில் இருக்கிற அந்த ருத்ராட்ச மாலையோட அவங்க அவங்க அதாவது அவங்க கையில பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி கீழே விழுந்துருந்தாங்க. அது பார்த்தோம்னா எல்லாமே செதறி கிடக்குது. அப்போ அவங்க கையில அந்த ருத்ராட்ச மாலையும் செண்பகவல்லி கையில இருக்குது. அவங்க அப்படியே கீழே விழுந்துடவும் உடனே அவங்க கூட இருக்கப்பட்டவங்க தாரா கிட்ட கேட்குறாங்க, இப்போ என்ன பண்றதுக்கு அப்படிங்கும் போது நான் சொன்ன மாதிரிக்கு நீங்க செஞ்சிருங்க அப்படிங்கிறாங்க. உடனே அவங்களும் சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா செண்பகவல்லி அவங்க தூக்கிட்டு போறாங்க. இங்க பார்த்தோம்னா தாரா இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. எப்படி ஒன்றை நான் முடிச்சோன்னா அதே மாதிரிக்கு அந்த மாரியும் குழந்தையும் நான் முடிக்காமல் நான் விட மாட்டேன், அதுக்காக தானே இந்த வேஷத்தை போட்டுட்டு நான் இருக்கிறேன். சொல்ல போனால் எல்லாருமே நான் மாயாதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டாங்க. ஆனாலும் இந்த மாரி என்னை நம்பவே இல்லையே, நான் தாரா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்டு இருக்கிறா. ஆனால் நான் எவ்வளவு எடுத்து சொன்னாலும் அவன் நம்ப மறக்கிறாள, அதனால அவளை சீக்கிரமாகவே முடிச்சிடணும், அவளுக்காக தானே இந்த வேஷத்தையே நான் போட்டுட்டு வந்திருக்கிறேன், அவளை நான் என்ன பண்ணுறேன் பாரு, அவளை மட்டும் இல்லை அவளுடைய குழந்தையும் நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தாரா அவங்களுக்குள்ளேயே ஒரு விஸ்வரூபமான ஒரு அவதாரத்தை எடுத்துட்டு அவங்க வந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா தாரா வீட்டுக்கு வந்துருந்தாங்க. வீட்டுக்கு வந்ததுமே ஒன்றுமே தெரியாத மாயா மாதிரிக்கு வராங்க. இங்கே பார்த்தோம்னா செண்பகவல்லியை பூங்குண்டன் தேட ஆரம்பிச்சிருந்தாங்க. எங்கே காணவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு பூங்குண்டன் செண்பகவல்லிக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஃபோன் எடுக்கவே இல்லை. இப்போ பூங்குண்டன் நினைக்கிறாங்க, செண்பகவல்லி ஃபோனை எடுக்காமல் இருக்க மாட்டாங்களே, என்ன ஆனாங்க தெரியல, எங்கே போனாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டம் அடைகிறாங்க. இந்த மாதிரி தான் இந்த ப்ரோமோ எடுத்துகிட்டு போகிறாங்க. செண்பகவல்லியை கண்டுபிடிப்பாங்களா, செண்பகவல்லி உயிரோட இருப்பாங்களா, இல்லைன்னா அவங்க உயிர் இல்லாத மாதிரி அவங்க கதையை முடிச்சிருவாங்களா. அது மட்டும் இல்லை, செண்பகவல்லி கையில் ருத்ராட்ச மாலை இருக்கும், அதனால அதை வச்சு தாராவை கண்டுபிடிப்பாங்களா. அடுத்ததான் அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி நம்மளே வெயிட் பண்ணி பார்க்கலாம்.